ஹே கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கு ஃப்ரைடே வீக்கெண்ட். ஸோ நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ண போகிறது, இதில் வந்து எந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது எந்த மாதிரி வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் என்னன்னு தெரியாதீங்க, என்னோட வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு வந்து மறக்காம இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம அனலைஸ் பண்ணது நீங்கள் நடந்திருக்கா, ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நேற்று நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, நேற்று வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்க. உங்களுக்காக வந்து நான் ஒரு டைம் ப்ளே பண்ணி வேணா காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் வந்துட்டு கரெக்டாக 9 மினிட்ஸ்க்கு தாங்க நான் டெய்லி வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதை விட அதிகமாக இருக்காது. நீங்கள் ஒரு 9 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நேற்று போட்ட வீடியோலாம் கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து வந்துட்டு மேலே போறதுக்கு ட்ரை பண்ணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கிருந்து மேலே போச்சுன்னா வந்துட்டு டார்கெட் இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் நேற்று வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ 1 மினிட் வந்து அதை நீங்களே வந்து லிசன் பண்ணி பாருங்க. ஓகேவா, இந்த இடத்துல இருந்து நாளைக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நிறைய டைம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கானா, ரிவர்சல் ஆகிறானான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு பையிங் ஜோன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்து குடுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்சல் வந்துட்டு குடுக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு 46,400 500 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு போகும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 46,800 வந்து 890 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போச்சுன்னா 47,300 வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஜோன் வந்துட்டு இதுதான். ஓகேவா, ஸோ ஒருவேளை நாளைக்கு ஒரு ஸோ நான் வந்து மார்னிங்கே வந்துட்டு அதாவது சாரி நேற்று அனலைஸ்லேயே கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த ஜோனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜோனில் ஓப்பன் ஆனா ஃப்ளாட்டாக இங்கிருந்து வந்து மேலே போவானு. ஸோ மார்னிங்கே வந்து இந்த மூவியே வந்துட்டு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த மூவி வந்துட்டு சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் கிளியர் கட்டாக மார்னிங்லேருந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப் ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்துட்டு மார்னிங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன போட்டிருக்க கிளியரா. ஸோ பேங்க் நிஃப்டி டிமாண்ட் ஜோன் ஃபோக்கஸிங் ஆன் லாங் சைடு. அதாவது லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 45,600 கீழே போனால் மட்டும் புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் வந்துட்டு கூகுள் மீட் என்னோட டெய்லி லைவ் ட்ரேட் சப்போர்ட் வேணுனாலும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் கூகுள் மீட்டில். ஓகேங்களா, கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு லைவ்லேயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அதே மாதிரி சூப்பர் ப்ராஃபிட் நானும் வந்துட்டு புக் பண்ணேன். 3,200 சம்திங் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்து நான் என்ன சொன்னேன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நல்ல சப்போர்ட்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நல்ல சப்போர்ட்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்கலாம். ஓகேங்களா, இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்ல இருக்கு. கரெக்டாக வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட்ல இங்கிருந்து வந்து ரிவர்சல் கொடுக்கலாம். 46,000 அண்ட் 46,500 எல்லாம் போகும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 46,000 அண்ட் 46,500 வரைக்கும் இப்போ வந்து 46,000 பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது சொல்லி இந்த 46,000 பிரேக் பண்ணி 46,340 வரைக்கும் வந்திருக்காங்க. கரெக்டாக நம்ம சப்ளை ஜோன் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்துட்டு ஸ்டில் ஐம் புல்லிஷ். ஸோ இங்கே வந்து ஆர்டர் ஃப்ளோ நான் வந்து இதுதான் ஆர்டர் ஃப்ளோ சார்ட் என்னோட இது. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி பையர்ஸ் வந்து கீழே வந்திருக்காங்க, லிமிட் பையர்ஸ் வந்திருக்காங்க. மார்க்கெட்டை வந்துட்டு மேலே கொண்டு போவாங்க, டே ஹை வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எந்த இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல பாருங்க, லிமிட் பையர்ஸ் என்டர் அட் லோ இஃப் வி வேவ் பிரேக்ஸ் மீன் பேங்க் நிஃப்டி வில் ஹிட் டே ஹை அப்படின்னு சொல்லி 10.53 சொல்லியிருக்கேன். அதாவது 10.53க்கு மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 45,786, அதாவது 46,120 போகும். இங்கிருந்து வந்து டே ஹை போய் ஹிட் ஆகும்னு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா, நான் லைவ்லி கூகுள் மீட்லேயும் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் கிட்ட அதான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கு, ஈவினிங்குள்ள அதை கிளியர் பண்ணி நம்மளுடைய சப்ளை ஜோனுக்கு போயிருக்கு. ஸோ இது நம்ம லைவ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 100% வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களோ இல்லையா லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா, லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கம்மி. ஏன்னா வந்துட்டு நான் கிளியராக சொல்லியிருந்தது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், இங்கிருந்து வந்து ரிவர்சல் கொடுக்குவா மார்க்கெட் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு அழகாக ரிவர்சல் கொடுத்து ஃபுல் டார்கெட் போய் ஹிட் ஆயிருக்கா. ஸோ நிறைய ட்ரேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, நம்மளோட ப்ரீமியம் குரூப் ஒன்று இருக்கு, அதில் வந்து என்னோட ட்ரேட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, கால்ஸ் கிடையாது, கால்ஸ் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சுங்க. பட் என்னோட ட்ரேட்ஸ் இதெல்லாம் நான் போன ட்ரேட்ஸ் இன்னைக்கு. ஓகேங்களா, 3,100 500 மறுபடியும் குட் ஆயில் ப்ராஃபிட் இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஓகேங்களா, மார்னிங்லேருந்து எல்லா ட்ரேடுமே நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டுங்க. ஓகேவா, நேற்றெல்லாம் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ அந்த நேற்று லைவ்லேயே சொல்லியிருப்பேன். காலையிலேயே வந்து 45,000 கால் சொன்னோம், 850 சொன்னது 1000 ப்ராஃபிட் இட்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஹீரோ ஜீரோ ட்ரேட் ஒன்று சொல்லியிருந்தோம், 46,000 100 சொன்னது. இது வந்து 200 ருபீஸ் தாண்டி போயிடுச்சு ஹீரோ ஜீரோ ட்ரேட். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் கொடுத்தோம், அதுக்கப்புறம் குட் ஆயில் ட்ரேட் கொடுத்தோம். ஓகேங்களா, இதை பற்றியெல்லாம் வந்து டெலிகிராமில் போட்டிருக்கேன். சரி வாங்க அனலிஸ்க்குள்ள போயிடும், நிறைய நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்துட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வேளை அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஜோன் 46,000
340 to 46,300 46,340 to 46,300 இந்த ஜோனை வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஜோனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தானா பேங்க் நிஃப்டில, ஸோ இங்கிருந்து ஃபால் ஆகும். இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தானா ஒரு வேளை வந்துட்டு ஏதாச்சும் பேட்டர்ன் நீட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபால் ஆகும். பட் ஆஸ் பர் பொசிஷனல் வியூ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரிவர்சல் சைன் வந்து குடுத்துருக்கு. ஓகேங்களா? ரிவர்சல் சைன் வந்து குடுத்துருக்கு. எப்படி குடுத்துருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு கரெக்ட்டா வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. உங்களுக்கு இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், 3வது டைம் இங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்க ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்ன பேட்டர்னு? இதில வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 47,000 போறக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொசிஷனலா ஓகேங்களா? நாளைக்கே இன்ட்ராடேல போகுமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நாளைக்கு இது வரைக்கும் போலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். இப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆயிட்டானா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆயிருந்தானா, ஒருவேளை ஃப்ளாட் ஓப்பன் ஆனானா, சேம் இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங் பையிங் ஜோன். இங்கிருந்து வந்துட்டு பை பண்ணுங்க. இங்கிருந்து வந்துட்டு பை பண்ணுங்க. இங்கிருந்து வந்துட்டு பை பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு அல்டிமேட் ரேஞ்ச். ஸ்மால் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் வந்துட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணணும். ஒருவேளை இத பிரேக் பண்ணி 46,400 பிரேக் பண்ணிட்டானா, உங்களுக்கு அல்டிமேட்டா 47,000 போயிருவா. 47,000 தான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பேங்க் நிஃப்டில சிம்பிள் ட்ரேடிங் பிளான் நாளைக்கு இந்த ஜோனுக்குள்ளார எப்படி ட்ரேட் பண்றதுன்னு பாருங்க. ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி பிரேக் பண்ணானா மேல வந்துட்டு போகும். அதுவே வந்துட்டு இன்னைக்கு வந்த இந்த ஜோன் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து லோ. அத பிரேக் பண்ணி 45,500 ஃபியூச்சர் லெவல்ங்க இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. ஃபியூச்சர் லெவல்ஸ் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து அக்யூரன்சி வந்து 95% மேல இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து நேத்தே வந்து வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ மறக்காம இன்னும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ அப்டேட்ஸ்லாம் யாருமே குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மார்னிங்கே வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ பார்த்து, ஆர்டர் ஃப்ளோ படி உங்களுக்கு இந்த மாதிரி புட் சைடு போகாதீங்க, கால் சைடு போங்கன்னு சொல்லி, ஸோ நீங்களே வந்துட்டு இவ்ளோ என்னோட எஃபோர்ட் போட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு வேள பிரீமியம் குரூப் சப்போர்ட் வேணும்னாலும் பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல என்னோட ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு கிளியரா இங்க பாருங்க என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே வந்து குடுத்துருங்க. 780 என்ட்ரி, 700 ஸ்டாப் லாஸ், 900 டார்கெட் சொல்லியிருந்தேன். 900 போய் உங்களுக்கு ஹிட் ஆனா. ஸோ இது எல்லாமே நான் போற ட்ரேட் தான். ஓகேங்களா? நான் போற ட்ரேட் தான் குடுக்குறேனே தவிர, ஸோ எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரேட குடுத்துட்டு கால்ஸ் மாரி குடுத்துட்டு இருக்கிறது. ஓகே. நான் போற ட்ரேட ஷேர் பண்றேன். நீங்க என்ட்ரி ஆகணும்னா என்ட்ரி ஆயிக்கலாம். என்ட்ரி ஆகலைன்னா வந்துட்டு விட்டுக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் குடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, இந்த பிரீமியம் குரூப்போட ஃபீஸ் வந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த பிரீமியம் குரூப்போட ஃபீஸ் வந்துட்டு 1500. நீங்க சிங்கிள் ட்ரேட்ல எடுத்துடலாங்க. கண்டிப்பா நான் 100% கேரண்டி குடுப்பேன். சிங்கிள் ட்ரேட்ல வந்து உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். இல்ல ப்ரோ எனக்கு லேர்னிங் மட்டும் பண்ணணும், ட்ரேட் எல்லாம் பண்ண மாட்டேன்னா, நீங்க Google Meetல ஜாயின் பண்ணிக்கலாங்க. நீங்க வந்து தாராளமா Google Meetல ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி Google Meetல வந்துட்டு நான் மார்னிங்லேருந்து மார்னிங் 9:30லேருந்து ஆஃப்டர்நூன் 1:00 வரைக்கும் நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? யூடியூப் லைவ்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாரியே. ஓகே. சரி வாங்க நிஃப்டி அனலைஸ் போயிருவோம். பேங்க் நிஃப்டி சிம்பிள் ட்ரேடிங் பிளான் தான். ஓகேவா? ஸோ இத வந்து நானு இந்த லெவல்ஸ் வந்து நான் டெலிகிராம்ல வேணா போடுறேன். இப்போ நிஃப்டியோட அனலைஸ் வந்து பார்த்துருவோம். நிஃப்டி ஓகேங்களா? நிஃப்டி 50லயே அதே மாரி இண்டெக்ஸ் போட்டுருங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் போட்டுக்கங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பொறுத்தளவு வந்துட்டு உங்களுக்கு சரிங்க 1 மினிட். ஃபுல் சைட்வேஸ்ல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கம்பேரிங் டு பேங்க் நிஃப்டி இது வந்து ஃபுல் சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த 22,000 அத பிரேக் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு புல்லிஷா இருக்கணும். ஓகேங்களா? 22,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 22,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அத பிரேக் பண்ணா வந்துட்டு ஒரு நல்ல ராலி வரும். 22,200 வரைக்கும் வந்துட்டு போகும். 22,200 22,300 ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி சைட்வேஸ்லயே தான் இருக்கும். நாளைக்கு வந்து கொஞ்சம் பேங்க் நிஃப்டிலயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிஃப்டி என்னைய பொறுத்தளவு நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு உங்க சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நான் டெலிகிராமில் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இனிமே வந்து லைக் பண்ணாம லைக் பண்ணிக்கங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? ஐ அம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிசிஸ். ஸோ இதெல்லாமே வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேங்களா? பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஸ்டடி பர்பஸ், நாலேஜ் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? நான் வந்து NISM சர்டிஃபைடு தான். ஓகேவா? ஒருவேளை நீங்க வந்துட்டு என்னைய மாரி ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணும். இந்த மாரி ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட வச்சு ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கோ சார்ட்டிங் தான் வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோக்கு வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து கோ சார்ட்டிங். இதுல வந்துட்டு என்னுடைய ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டூலுங்க. ஓகேவா? இண்டிகேட்டர் கிடையாது இது. இது அட்வான்ஸ் லெவல் டூல். இதுல வந்துட்டு உங்களுக்கு என்னங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்க பாருங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். கரெக்ட்டா நான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி எல்லாம் க ப ப்ரெடிக்ட் பண்ணேங்க. இந்த இடத்துட்டு வரும்போது ஆர்டர் ஃப்ளோல அழகா காமிச்சிருச்சு. இங்கேருந்து ரிவர்சல் தான் குடுக்க போகுது.
ஸோ இங்கேருந்து ரிவர்சல் தான் கொடுக்க போகுது. இந்த கேண்டில ப்ரெடிக்ட் பண்ணோம் நம்ம. இந்த கேண்டில ப்ரெடிக்ட் பண்ணோம். உங்களுக்கு கரெக்ட்டா நம்மளோட இந்த ஜோன் போயிருக்கான் பாருங்க. இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனுக்கு போயிருக்கான். ஸோ அதே தான். பிரைஸ் ஆக்ஷன், ஆர்டர் ஃப்ளோ காம்பினேஷன். ஸோ இத கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய ஆ கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் ஓகேங்களா? ஸோ மறக்காம அதில ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இதில போயிட்டு ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கனாவே, ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு கிளியரா வந்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ கிளியரா வந்துட்டு இங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? மெசேஜ் பண்ணீங்கன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவேன். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஓகேவா? ஸோ தேங்க் யூ காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.